அதாவது அந்த ஸ்லாங்கு, அந்த காரைக்குடி ஸ்லாங் பேசுறதுக்குனே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும். பட் அதை படிச்சு அதை அழகா பேசி இவ்வளோ கண்டினியூஸாக கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்குறோம். அதுக்கு நீங்க சொல்ற வேண்டிய என்னோட டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா. அவங்க சூப்பர், நான் பண்ணாதெல்லாம் அவங்க பண்றாங்க, சூப்பரா இருக்கு. வாய்ஸ்ல வந்துட்டு ஆக்டிங் இன்னும் மேம்படுத்துறாங்க நினைக்கிறாங்க. நான் லிப்சிங் வேணா கரெக்டாக இருந்தால் அது பண்ண முடியும். அல்ல லிப்சிங் இல்ல, அது இல்லாமலே அப்படியெல்லாம் எடுக்கும்ல, அதெல்லாம் எடுப்பாங்க. நானே பண்ணாத எல்லாம் எடுப்பாங்க. அவங்க இல்லனா இந்த சரி, இப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருக்காங்க, உங்க டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் எப்பவுமே பேசிட்டு தான் இருக்கும். இல்ல மக்களுக்கு தெரியற மாதிரி சொல்லுங்க. மக்களுக்கு தெரியற மாதிரி சொல்லுங்க. மக்களுக்கு தெரியற மாதிரினா இந்த கேரக்டருக்கு ஒரு 50% நான்னா 50% ஐஸ்வர்யா தான். வெரி நைஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க டைரக்டர் சார். ஆனந்திக்கு வந்து மனிஷா கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ஆனந்திக்கு வந்து மனிஷா கொடுக்குற அட்வைஸ் இப்ப இருக்கிற மாதிரி இருங்க. இப்ப ரொம்ப போல்டா இருக்குல்ல, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அழுதுட்டே இருக்கும், எல்லாத்துக்குமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். எல்லாருமே எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லா இடத்துல போகும்போது, என்னம்மா இப்படி என்ன ஆனந்தியாவே பாக்குறாங்க, நானே மறந்து போச்சு பேரு, இவங்களே மறந்து போச்சா? சோ அந்த அட்வைஸ் தான் கொடுப்பீங்களா? சரி, ஓகே. ஆனந்தி மனிஷாக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா அது ஆனந்தி மனிஷா கொடுக்கணும்னா இப்படியே இருங்க. இப்படியே இருங்கன்னா எப்படி தெரியும்? மீன்ஸ் எல்லாரும் வந்து இப்போ ஏஜ் ஆனா அந்த மெச்சூரிட்டி காட்டும்ல, எனக்கு வந்து நார்மலாவே இப்படிதான். ஆனா சிலவங்க சொல்லி சில இடத்துல மெச்சூர்டா இருக்கணும் அந்த மாதிரி. ஆனா நமக்கு எல்லாருலயும் ஒரு இது இருக்கு, ஒரு கிட் இருக்கு. அப்ப அது வந்து நான் ஸ்பாயில் பண்ண விடல, அப்படியே இருக்கணும்னு நான் மனிஷா கிட்ட சொல்லுவேன். கீப் தி கிட் இன்சைட் யூ அலைவ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஐ திங்க் அதை அவங்க அழகா ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கப்பெண்ணை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் இங்கே இருக்கிறதுல செட்டில் வந்து உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸான பர்சன்? அதாவது ஒரு எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். நான் யார்கிட்ட ஒன்றுமே ஷேர் பண்ண ஆளும் இல்லை, ரொம்ப பேசுவேன், சத்தியம் ரொம்ப பேசுவேன் எல்லார்கிட்டையும். பார்த்தா இப்போ புதுசாக ஒரு வந்தவங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும் நான் பேசுறத பார்த்தா. ஆனா யார்கிட்ட ஒன்றும் ஷேர் பண்ண மாட்டேன். சரி, அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு பெரிய அப்சர்வர் மாதிரி தெரியுது, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவீங்க. நான் பார்க்கவே மாட்டேன். அப்படி இல்லை, நான் அப்படின்னு பார்க்க மாட்டேன், என்னோட வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ நடுவில் இப்போ நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா கூட யாரும் எங்கிட்ட பேசினா கூட எனக்கு கேட்காது. சரி, இப்போ அப்படி கான்ஷியஸா இருக்காது. ஸோ சிங்கப்பெண்ணை சீரியல்ல இருக்கிற எல்லாத்தோட கேரக்டரும் தெரியும். ஸோ யாராவது ஒரு கேரக்டர் வந்து நீங்க ஸ்வாப் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யாரை ஸ்வாப் பண்ணிப்பீங்க? அப்படி இல்ல, ஆனந்திக்கு செட் ஆகாது. இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு, சும்மா அன்பு மகேஷ் மாத அப்படின்னு சொல்லாதீங்க. தெரியும்ல, அன்புல ஃபைட் சீக்வென்ஸ் கால் அடிச்சிட்டு அழுறாரு. முட்டாள்தனமான क्वेश्चन கேக்குறதுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களை கேட்டேங்க, நீங்க ஸ்வாப் பண்ணிக்கணும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எங்க சார் பார்த்து ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க, நான் வந்து ஸ்வைப் பண்ணி. நான் கேக்குறது எப்படின்னா, இப்போ வந்து சில பேருக்கு வந்து இல்ல அது நம்ம மைண்ட்ல அதே செட் ஆயிடுச்சு. நீங்க ஆக்சுவலா அவங்களே வாழ்றதுனால உங்களுக்கு மாத்திக்க விருப்பம் இல்லன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க நீங்க என்ன கேரக்டர் மாத்தி கொடுப்பீங்க அவங்களுக்கு? எனக்கா? நான் அப்படியே ஆனந்தே மாத்த சொல்லுவேன். எனக்கு வந்து இப்போ என்னன்னா அன்பு கேரக்டர் பிடிக்கும். ஒருவேளை அன்பு கேரக்டரா வந்து அன்பு ஆங்கராவும் நான் வந்து அன்பாவும் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். சரி, ஓகே. ஸோ அப்போ பார்க்கும்போது மனிஷா வந்து என்னதான் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து பப்ளிக்ல இருந்தாலுமே ஃபேமிலியிலும் சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்க ஃபேமிலியில வந்து ஆனந்தியா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஆனந்தியா பார்க்கும்போதா அம்மா என்னன்னு தெரியுமா, நான் அழுதிட்டு இருந்தா அந்த எபிசோடே பார்க்க மாட்டேன். ஐயோ, அவங்களுக்கு என்ன தெரியும்ல, அவங்களும் நிஜமா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அழுத எடுக்க மாட்டேன், அவங்க அழுவாங்க. என் அம்மா சிஸ்டர் அவங்க அழுவாங்க, பார்க்க மாட்டேன். துளசி திட்டுறாங்க அவங்களுக்கு. நான் சொன்னேன் இதெல்லாம் ஆக்டிங். அப்படி இருந்தாலும் பொண்ணு தானே, நான் அழுத பார்க்க முடியல. அது கரெக்ட். ஆனா வீட்ல இருந்தாச்சும் உங்களுக்கு ஆக்டிங் அட்வைசஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்களே, மனிஷா இப்படி பண்ண மாட்டேன். இல்ல அப்படி ஒன்றும் இல்லை, நீங்க ஓனா பண்றதுதான். வீட்டில் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க அம்மா அவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம். அவ்வளோ அழகான ஒரு பாண்டு அம்மாவுக்கும் அவங்களுக்கும். சரி, இப்போ நான் அப்படி கேட்குறேன், இப்போ வந்து ஒரு டைம் பீரியடில் எல்லாருக்குமே ஒரு மெமரி இருக்கும். ஸோ உங்களோட இந்த ஜேர்னியில், நாட் ஒன்லி சிங்கப்பெண்ணி, இத்தனை வருஷம் ஜேர்னியில் ஒரு அழகான ஒரு மெமரி, ஒரு டைம் ட்ராவல் கிடச்சா நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவேன், அது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அப்படிங்களா? என் பாட்டிக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து என்னோட சின்ன வயசுல இருந்தேன் நீ ஹீரோயின் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு என் மைண்ட்ல அதான் ஓடிட்டு இருக்கும். நானும் வளர ஓகே இந்த டைம் நமக்கு தெரியாது இல்ல, ஓகே கொஞ்சம் அப்புறம் என்ன ஹீரோயின் ஆயிடும், எப்படி போகணும் எங்க போகணும் தெரியாது. யாரோ ஒரு அங்கிள் வந்து கூட்டு போவாங்க ஹீரோயினா, மூவில எல்லாம் சீரியல் எல்லாம். ஏன்னா அவங்க சொல்லி என் மைண்ட்ல வச்சிருக்கேங்கல்ல. நான் இதுல வர்றதுக்கு 1 year முன்னாடி அவங்க இறந்து போச்சு. ஸோ
எனக்கு அவங்க கூட இன்னும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கு. நீங்க ஹீரோயினா மாறின அந்த மொமெண்ட் அவங்க பார்க்கணும்னு இருக்கு. கண்டிப்பா இங்க தான் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ் என்னைக்குமே உங்க கூட இருக்கும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா இல்லையா? ஸோ பாட்டியோட பிளெஸிங் எப்பவுமே உங்க கூட டிராவல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஓகே. அண்ட் ஆனந்தியை வந்து நாங்கள் எப்போ மீட் பண்ணாலும் ஆனந்தி கிட்ட நாங்கள் கேட்கறது என்னன்னா, அவங்க பேசுறது பாடுற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் பாட சொல்லி கேட்போம். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம், எங்க எல்லாருக்காக ஒரு அழகான பாட்டு ஒன்று பாடணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடலாம். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை தென்றலை கண்டு மாலையிட ஆசை மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை கார்குழலிலும் உலகை கட்டிவிட ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. சூப்பர் பியூட்டிஃபுல் வாய்ஸா இருக்கே மனுஷா. எனக்கு ஒரு ஆசை, சின்ன சின்ன ஆசை பாட்டு பாடுனீங்களா? உங்களுக்கு சின்ன வயசுல நிறைய ஆசைகள் இருந்திருக்கும்ல. ஓகே, ஆக்ட்ரஸ் ஆவறதை தவிர்த்து ஹீரோயின் ஆவறதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து நான் சொன்னேன் பாட்டி ரொம்ப பிடிக்கும். அவங்கள குவீன் மாதிரி பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அது ஒண்ணுதான். இந்த மாதிரி மல்டிபிள் ஆசைல உங்களுக்கு எதுவுமே கிடையாதா? அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க பேசிக்கலி ஆசையெல்லாம் இல்லை, அவங்க ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றிடுவாங்க. இந்த மூமெண்ட் எப்படி என்ஜாய் பண்ணணும் அது மட்டும் தான். லிவ் இன் த மொமெண்ட். ஸோ மனிஷா வந்து நிறைய பேருக்கு வந்து செம்மையான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கீங்க. ஸோ சிங்கப்பெண்ணை பார்க்குற அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் என்னோட பெண்களுக்காக எனக்கு சொல்ல முடிஞ்ச ஒன்று தன்னம்பிக்கை கைவிடாதீங்க. வாழ்க்கையில் நிறைய சிச்சுவேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. இப்போ அழுதுட்டு இருக்கிறவங்க நாளைக்கு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி எப்படி மாறிட்டே இருக்கும். இந்த கடவுள் நம்மளை எப்பவும் சோதிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம எப்பவுமே ஹாப்பியாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அது எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரு இது. நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை இல்லை, நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி மற்ற பெண்களும் இருக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக. ஸோ சிங்கப்பெண்ணையில் வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு ப்ரீஷியஸான மூமெண்ட்டு. அதை ஆக்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ டஃப்பாக இருக்குது மனிஷா? ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஓகே இது ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படி ஒன்று இருந்துச்சு. ஆனால் போக போக நம்ம அது இப்போ வைக்கும் போதே நம்மளுக்கு இப்போ உட்கார முடியாது, நிற்க முடியாது, அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ் நம்ம அம்மா எல்லாருக்கையும் யோசிச்சது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றது. அது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு ஃபீல் கொடுக்குது. அது பண்ணும்போது, அந்த கேரக்டர் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.